கூலி நல்லா தானேயா இருக்குது, ஏன் நல்லா இல்லை நல்லா இல்லைன்றீங்க? ஐயோ இவனை முட்டிட்டுனா சாரி சார், இருங்க நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பார்த்து போயிடுறேன். இதுதாங்க என் புது காரு. இந்த கேப்பில் சொல்லிக்கிறேன், வீடியோவை எந்த சீன்லையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத திருப்பங்கள் ட்விஸ்ட்டுகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார் தாங்க நான் புதுசாக வாங்கினேன். எப்போ திரும்ப வாங்கினேன்? கரெக்டாக ஒரு 2 நாள் ஆகுது. இந்த கார்லேயே கூலி படத்துக்கு போயிட்டு வந்தேன். செம்மையாக இருக்குல்ல, காரும் நல்லாயிருக்கு, படமும் நல்லாயிருக்கு. சரி ஓகே, நிறுத்திட்டு போய் தூங்குவோம். தூக்கம் வருது. ஷின்சான் வேறு திட்ட போகிறான். அவனை விட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போன்னா அடல்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததால அவனை கூப்பிட்டு போக முடியல என்னால். சரி பார்ப்போம், போய் தூங்கிடுவோம் சைலண்ட்டாக. அவனை பார்க்காம கொள்ளாமல் அமைதியாக தூங்கிட்டோன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். காலையில் நார்மலாக பேசிக்கலாம். அப்பா எங்கள் ஆளை காணாமல். ஓகே கைஸ், நான் போய் தூங்குறேன். குட் நைட். எங்கே அவன் ஆளையே காணோம். இந்நேரம் இங்கே தான் எங்கன்னா ஓடின்னு இருப்பான். இல்லை நான் ஏன்ஸ்டனான்னு பார்த்தேன், என்கிட்ட சண்டை போட வந்திருப்பான். ஷின்சான் மேலே இருக்கியா? டே ஷின்சான், கோவமாக இருக்கியாடா? எங்கன்னா ஒளிஞ்சின்னு இருக்கியா? இவனுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சேன். எங்கே போனான்? இங்கேயும் காணோம். ஒருவேளை கீழே உக்காண்ட்ருப்பானோ? ஏய் என்னடா மறுபடியும் போன வீடியோ மாதிரி ப்ராங்க் எதனா பண்ணுறீங்களா? அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். இதை முடிச்சுட்டு போய் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக பண்ணுங்கள். இங்கே தான் எங்கன்னா இருப்பான். இல்லை ப்ராங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அன்றைக்கி மாதிரியே ஜெயிலில் போய் உக்காந்துட்டு வெளியே இருக்கவங்கிட்ட வந்து அண்ணா அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி வைக்க போகிறான். ரோட்டில் பார்க்குற எல்லோரும் என்ன திட்டுறாங்க இவன் பண்ணுற வேலைக்கு. சின்ன பையனை பத்திரமா பார்த்துக்க மாட்டியான். அவன் சின்ன பையன் மாதிரியா நடந்துக்கிறான். சரி போய் பார்ப்போம். ஐயோ யா போலீஸ்காரரே. யார் என்ன கூப்பிட்டது? என்னையா நீங்களும் கூலி வைப்பில் இருக்கீங்களா? ஆமா. சரி நீ எதுக்கு இங்க வந்த? ஐயா மறுபடியும் ஷின்சானை காணோம். திருப்பி உங்ககிட்ட வந்து ப்ராங்க் பண்ணுன்னு சொன்னானா? இல்லையே, ஜெயிலில் கூட ஆள் தெரியல. எங்கே போனா உங்களுக்கு எதனா தெரியுமா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இங்கே இல்லை. இல்ல டேய், ஏன்டா என்ன சுடுற? டேய் போன வாட்டி சுட்டப்போ ஏன்ஸ்டேன், இந்த வாட்டி சுடுறேன் ஏன்சிரு பாய். நான் போய் ஷின்சானை தேடிட்டு வரேன். இவன் அப்படி எங்கே தான் போனான்னு தெரியலையே, இம்சை பண்ணுறான்யா. அப்பப்போ தொலைஞ்சு போயிடுறான். இவனை தேடுறதே ஒரு வீடியோவாக போட வேண்டியது இருக்குது. வேறு கண்டென்ட்லாம் வச்சுருப்பேன்ல. ஐயோ எங்கடா போய் தொலைச்ச? வேறு வழி இல்லை, கார் எடுத்துகிட்டு கசாமா போ நேனி. ஏய் என் காரை காணோம். என் காரை என்னடா பண்ணீங்க? யாரா எடுத்துகிட்டு போனீங்க? சுத்தம் எல்லாம் போச்சு. இங்கே தாண்டா நிறுத்திட்டு போய் பார்த்தேன் நைட்டு. நல்ல ஞாபகம் இருக்குடா. ஒருவேளை ஷின்சான் அதை எடுத்துகிட்டு எங்கன்னா வெளியே போயிருப்பானோ? அவனை நான் நேற்று பார்த்து கூப்பிட்டு போலன்னு. யாராவது இந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு ப்ரோ ஷின்சானை தேடுறியா? ஆமாம். ஏன் நீ தான் கத்தின்னு போனியா? அஃப்கோர்ஸ். ஏய் விளையாடாத. யாரா நீ? எங்கடா இருக்க? அண்ணா மூச்சி ரே ரே கண்டு போயிடி யாரே. ஐயோ தலா டைலாக் இந்த தருதலெல்லாம் பேசுதே. என்னது, என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை. சரி என் ஷின்சான் எங்கே வச்சிருக்க? எனக்கு உன்னால ஒரு வேலை முடிய வேண்டியது இருக்கே. சொல்கிறா அப்பா, முடிச்சு தரேன்டா. ஆனால் என் ஷின்சானை மட்டும் பத்திரமா என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. டெஃபினெட்லி நான் சொன்ன வேலையை முடி. உன் ஷின்சான் உன் கையில் இல்லைன்னா போட்டுருவேண்டா. இல்லை என்ன பண்ணணும் சொல்லு. நேராக ரயில்வே ஸ்டேஷன் போ. அங்கே ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனில் ஒரு கார் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த காரை வெடிக்க வைக்கணும், போலீஸ் கண்ணு முன்னாடியே. பைத்தியமா இவன்? அங்கேயே போலீஸ் இருப்பாங்களே, அங்கேயே வெடிக்க வைக்கலாமேடா. ஷின்சான் வேணுமா வேணாமா? டேய் கட் பண்ணிட்டான்டா.
ஐயோ இவன் சொன்ன வேலையை உடனே பார்க்கணும். சரி வாங்க போகலாம். Freeze NG, press start move. The annual rules, new battles, we're taking it the out. From the grind to the gun, we're ready to play. Game on, get strong every night, every day. இவனோட பெரிய இம்சையாக போச்சு. அவனா கடத்திருப்பானா இல்லை இவனா போய் மாட்டியிருப்பானான்னு ஒன்றுமே புரியல. என்ன ரொம்ப இம்சப்படுத்துகிறான்டா இவன். இங்கே தானே கார் நிற்கும்னு சொன்னான் அந்த லூஸு. இதில் வேறு தைரியமாக வீடியோ கால் வேறு பண்ணுறான். ஆஹா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருக்கலாமோ. தான் அந்த டைமில் நமக்கு புத்தியெல்லாம் வேலை செய்யாது. எங்கடா இங்கே எதுவுமே காணோம். ஐயோ, ஒருவேளை பின்னாடி பக்கம் இருக்கா? இருங்க, அந்த பக்கமும் போய் ஒரு லுக்கு விட்ருவோம். இம்சையாக இருக்கானுங்க. அது இருக்குப்பா. 3 போலீஸ் கார் தான் இருக்குது. 3 2 தான் இருக்குது. இதில் எந்த கார் எடுக்கிறது நான்? ஓ காட், ப்ளீஸ் டெல் மீ. இல்லை, அங்கே போய் டிசைட் பண்ணுவோம். ஏய், என்னடா இப்படி குழப்படிக்கிறீங்க? ஐயோ, எல்லா பக்கமும் அடிக்கிறானுங்க. சே, அந்த உடஞ்ச கார் தான் எடுக்கணும் போல். அதுதான் ஆல்ரெடி உடஞ்சிருக்கே, அதுக்கு வேல்யூ இல்லை. அப்போது இந்த லெஃப்டில் இருக்கிறது எடுத்துடலாமா? லெஃப்ட்னா அது கிடையாது, இந்த பக்கம் எனக்கு பின்னாடி. இப்போ லெஃப்டில் பாருங்கள், அந்த கார் எடுத்துடலாமா? தெரியலையே. ஐயோ, என் ஷின்சான் என்னடா பண்ணுறீங்க? தனியாக கூப்பிட்டு போயிட்டு. பாவண்டா, அவன் சின்ன பையன்டா. மாட்டி காசு கேட்க போகிறீங்கடா. அவனுக்கு ஆக்ஷன் காமின் தவிர வேறு எதுவுமே தெரியாதே. சரி, இந்த காரையே கொண்டு போய் வெடிக்க வச்சுருவோம், வேறு வழியே இல்லை. கமான் கைஸ், எடுத்துகிட்டு போகலாம் அந்த காரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னடா அது, ஒத்தனை காலி பண்ணிட்டு போனால் 2 பேராக நிற்கிறானுங்க. சரி, அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வெடிக்க வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். சார் இங்கே பாருங்கள் சார், நான் அந்த காரை இப்போதைக்கு வெடிக்க வச்சுக்கிறேன். ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க சார். ஷின்சான் எங்கப்பா போனா? கிடச்சிட்டானா? அவனுக்காக தான் சார் எவ்வளோ பெரிய காரியத்தையே பண்ணுறேன். தயவு செஞ்சு போட்டு குத்துறாதீங்க சார். என்னடா பண்ணுறாங்க? பட்டு நம்ம ஸ்குவாடுக்கு கால் பண்ணுறா. அவனை நீ காலி பண்ணாண்டா. ஒரு போலீஸ்காரை காலி பண்ணுற அளவுக்கே அவனுக்கு தைரியம் வந்துடுச்சா? என்ன தைரியம் இருந்தால் ஒரு போலீஸ்காரையும் அவன் காலி பண்ணுவான். பட்டுன்னு போடுறா காலை நம்ம ஸ்குவாடுக்கு. ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் இந்த பாம்பை போட்டு என் ஷின்சானை நான் காப்பாற்றுறேன்டா. வெடிக்கிறப்போ ஜெகஜோதியாக வெடிக்கணும். அவன் எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்து அவன் சந்தோஷப்படணும். சாரி போலீஸ் ஸ்குவாட். பார்த்தீங்களா, ஒரு வேலையை பண்ணாதீங்கன்னா பண்ணிட்டீங்க. வாங்கடா, நான் தைரியசாலின்னு ப்ரூவ் பண்ணுறேன். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் காரை வெடிக்க வைக்கிறேன்டா. ஒரு வேலையை பண்ணாதன்னு சொல்லி அந்த வேலையை பண்ணி என்னை கோத்து விடுறதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். கூலி மட்டும் இல்லைடா, எந்திரனுக்கும் ஃபேன்ரா. தா சாவு. இவனை பிஸ்டலில் சாவடிக்கலாமா? இல்லை, வேணாம், வெயிட் பண்ணுவோம். பொறுமையாக போடுவோம். சீக்கிரமாக வீட்டுக்கு ஓடுவோம். ஐயோ போலீஸு! நீ சொன்னதெல்லாம் இப்போ உனக்கே நடக்க போகுது. ஸோ சேட் ஆஃப் யூ. டேய், அதை நான் சொல்லணும்டா. டா போ தம்பி. யாருப்பா அது ஸோ சேட் ஆஃப் யூன்னது? பின்னாடி இருக்கீங்களா? இந்தாங்கப்பா, நீங்கள் சாவுங்க. எல்லாரும் காலி. இப்போ நான் போய் ஹைட் பண்ண வேண்டியது தான். ஃபோன் வருது, சொல்கிறா. நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எனக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். கண்ணா யாம் இருக்க பயமேன். ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கோ. அதுவே உனக்கு ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட் தான். எது, என் வீடா? கட் பண்ணிட்டான்டா. Run. பின்னாடியே தொத்தின்னு வரானுங்களா? வெளியே போனால் சுட்டுருவாங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறது?
சரி சும்மா வெளியே போய் தான் பார்ப்போம். நம்மக்கிட்ட இல்லாத வெப்பனா அவனை என் மேலே அவன் கையை வச்சிருவானா? போலீஸு கையை வச்சிருவான். ஐயோ டே ஷின்சானே, உன்னை பத்திரமா கொண்டு வந்து விட்டாங்களாடா? உன்னை காப்பாற்ற நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா? கசாமா வீட்டில் இருந்தியா? அப்போ என் வண்டி எப்பட்றா இங்கே வந்தது? நேத்து நைட்டு நீ வீட்டுக்கு வந்தல்ல, அப்புறம் நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு கசாமா வீட்டுக்கு போயிட்டேன்டா. நைட்டு ஃபுல்லா அவன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். என்ன விட்டு எப்படி நீ படத்துக்கு போலாம்? ஏய் இருறா, குழப்புது. எல்லாத்தையுமே நீ பண்ணலன்னா அப்போ எவன்டா எனக்கு ஃபோன் பண்ணது? உனக்கு ஃபோன் பண்ணானா? அவன் வேற யாருமே இல்லை, என் நண்பன் தான்டா. உனக்கு நான் வச்ச ஒரு குட்டி பிராங்க். மறுபடியும் பிராங்கா? ரெண்டாவது வாட்டி அசிங்கப்பட்டியா? சூப்பர்ல. அட லூசு பையலே, உனக்காக போலீஸ் கிட்டலாம் மாட்டினனே. நல்ல காலம், என் வண்டிக்கு எதுவும் ஆகலை. வண்டியை அழகாக அப்படியே கொண்டு வந்திருக்கேன். எப்படியும் ஒயிட்டுக்கு இதை ஓட்டினேன். அதை சொன்னா அதுக்கு நீ என்ன அடிப்ப, சொல்ல மாட்டேன். அமுக டுமுக அமால் டுமால்